விதவையாக இருக்கும்போது பெண்களுக்கு கல்வி முக்கியங்கிறத உணர்ந்து என்ன பண்றாங்க, மேரி ஆஃப் த பேஷன் அப்போ உள்ள குழந்தைகளுக்கு பள்ளிகள் அவங்கள பின்தொடர்ந்து வந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பெண்களுக்கான பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே தொடங்கப்படுகிறது. விதவை பெண்களுக்கு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு கைத்தொழில் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, டெய்லரிங், எம்ப்ராய்டரிங் இது எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து சுயமா அவங்களை வாழ்க்கையில நிறுத்த பார்க்குறாங்க. இதெல்லாம் செய்த பெண்கள் யாரு, மேரி ஆஃப் த பேஷன் ஒரு பக்கம் இதை செய்யறாங்க. அவங்க என்னுடைய வீடு, என்னுடைய ஊரு, என்னுடைய பெற்றோர் தஞ்சர்களை வாழ்ந்தா போதும் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்குமா, இன்னைக்கு நீங்க நாடு நிற்க முடியுமா, இப்படி பள்ளி கல்வி கிடைச்சிருக்குமா, பள்ளி உருவாக்கப்பட்டிருக்குமா? நீங்க எப்பவும் சபை எழுதிட்டால் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெண்களுக்கு தான், பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வேலையற்ற கஷ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு படிச்சா போது அவங்க குடும்பத்தை உயர்த்திடுவாங்க, அந்த குடும்பத்தை வாழ வைப்பாங்கிறது அந்த அம்மாவுக்கு தெளிவா கொடுத்து, அதனால பெண்கள் மீது தீராத பாசம் கொண்டு பெண்களுக்கான கல்வி கல்லூரிகள் எல்லாத்தையும் அவங்க ஓப்பன் பண்ணாங்க. இன்று வந்து நம்ம பெண்களுக்காக மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஈவன் ஆசிரியர்கள் கூட பாருங்க, நிறைய ஆசிரியர் எங்கேயாவது ஏதாவது ஒரு சில ஆண்கள் ஆபீஸ்ல அப்படி ஏதாவது படிக்க முடியாத பட்சத்தில் இருந்தால் ஒழிய பெண்களுக்காக மட்டும்தான் ஆசிரியர்களுமே பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் தான் குடும்பத்தினுடைய கட்டு, அவங்க மட்டும்தான் குடும்பத்தை கட்டிக்காக உருவாக்க முடியுங்கிறது தெளிவா உணர்ந்ததுனால பெண்களுக்கு முறையாக கற்றுக்கொள்ள என்றால் பின்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் யார் முதல் பிரதமர்? அவருடைய பொண்ணு பேர் என்ன? இந்திரா காந்தி அம்மா. நேருக்கு பின்னால் அடுத்தவங்க வராங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மாவும் வந்து என்ன பண்றாங்க, பிரதமராக ஆகிறாங்க. ஆனா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய சாதனை படைச்சாங்க. நீங்க உங்களுடைய வகுப்புல ஒரு லீடரா இருந்து எவ்வளவு கஷ்டங்கள் பட வேண்டியது, எல்லாமே சமாளிக்க வேண்டியது. சிஸ்டர் அப்படி சொல்ற சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிற என்னால் ஒன்றும் பண்ண முடியும். ஆனா ஒரு பிரதமரா நாட்டுக்கே இருந்து எல்லாரையும் சமாளிக்கிறதுனா ஈஸியா? நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை இல்லை, வெளிநாட்டு பிரச்சனையும் அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். 3 முறை அவங்க பிரதமராக இருந்தாங்க. ஒரு தடவை 2 தடவை 3 முறை. அதுக்கப்புறம் அடுத்த கட்சி வருது, மறுபடியும் என்ன செய்யறாங்க, 4வது முறையும் பிரதமராக. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு தந்திரத்தோடு செயல்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலோடு போராடிருப்பாங்க. ஈவன் அவங்க கட்சியில இருந்தவங்களே இந்த அம்மா போடுற சில சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அவங்க வந்து பயப்படுறாங்க. அவங்க பின்வாங்க, அவங்க நின்ற பாதையில தெளிவா நின்றாங்க. கட்சியை விட்டு வெளியேறி எதிர்கட்சிக்காரா மாறினாங்க. ஆனா அதே வேலை நம்ம வந்து மனசு உருவாடையாது. ஒரு காலகட்டம் பாகிஸ்தான் வந்து கடந்து வந்து அவங்களுக்கு வந்து போருக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து போருக்கு ரெடி ஆகுது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கேட்கிறாங்க அந்த கண்ட்ரிகள்கிட்ட, யார்கிட்ட? அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணுது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் பாகிஸ்தானுக்கு தான் பண்ண வேண்டியறாங்க. எல்லாருடைய போருக்கு அப்புறம் இந்தியாவை நோக்கி ரெடி ஆகுது போருக்கு. ஆனால் இந்த அம்மாவுடைய தந்திரமான பேச்சாளரையும் இந்த அம்மாவுடைய திறமையினாலே அடுத்து என்ன பண்றாங்க, ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தி 4 காலையில போர்தான் வெறும் 7 மார்னிங்கே ரஷ்யா வந்து அங்கிருந்து வந்து என்ன பண்றாங்க, பெரிய போர் கப்பல் அனுப்பிச்சுடுறாங்க. இதை கண்டு அமெரிக்கா சீனா எல்லாருமே பின்வாங்கி அமைதியா போயிட்டாங்க. இதுதான் அந்த அம்மாவுடைய திறமை. இப்ப தெரியுது, அவங்க 4 முறை பிரதமராக இருந்திருக்காங்க. அப்படியான பெண்மணியே சில நேரங்கள் அவங்களுக்கு எப்படி கொண்டாங்க, கொடூரமா கொண்டாங்க. 33 குண்டுகள், ஒரு குண்டுல 2 குண்டுல 33 குண்டுகள். அப்ப இது எவ்வளவு கொடூரமான சாவு. யார் கொண்டது, யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அந்த மனிதனா அவங்களுக்கு கொண்டது. ஏன் கொண்டாரு? ஏன்னா அந்த காலகட்டத்தில் சீக்கியர்கள் வந்து ஒரு சைடு 1971 அவங்க வந்து எங்களுக்கு வந்து தனிநாடாக இருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்தியாங்கிறது ஒரு நாடு தான், அதை வந்து பிரிச்சு பல நாடு கொடுக்க முடியாது. அப்படி அவங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவித்ததுனால சில சட்டங்கள் போட்டு எதிர்ப்பு தெரிவித்ததுனால என்ன பண்றாங்க, கோபம் அடைந்தவர்கள் யாரு கூட எங்களுக்கு வந்து பணியாளராக இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த அம்மாவை சுட்டுறாங்க. ஒரு பெண்மணி தேசத்துக்காக பல தடைகளை தாண்டி கடைசியில் என்ன பண்றாங்க, உயிரே கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படிப்பட்ட தேசம் ஒரு தேசத்துல வளர்ந்தவங்க தான் நீங்க. ஒரு
பெண் இடத்துல எதை வேணாலும் எங்கே வேணாலும் சாதிக்க முடியும். அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்து கல்வி மற்ற மொழி திறமை எல்லாம் இருந்ததுனால எல்லா வேலையுமே அவங்களை எதிர்த்து மற்ற நாட்டோடையும் சரி உள்நாட்டு பிரச்சனையும் சரி எல்லாரோடையும் எதிர்த்து அவங்களால போராட முடியுது. அவங்க தைரியமாக நீ நிற்கணும், நீ தான் வரணும், பிரதமரான்னு சொல்லி ஊக்குவித்தது யார் தெரியுமா? நம்ம காமராஜர் ஐயா. அவங்க அம்மா பிரதமர் ஆகும்போது அவங்க வயசு 48 தான். எல்லாரும் நிறைய அவங்க பற்றி ஏழரை பேச்சுன்னு பேசினாங்க. ஜஸ்ட் 48 இந்த அம்மா என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு அரசியல் நோக்கு என்ன தெரிய போகுதுனாங்க. ஆனால் யாருமே செய்யாத நிறைய சாதனைகள் அந்த அம்மா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டு ஆண்டவங்க யாரு? தமிழ்நாட்டு ஆண்டு பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. மரியாதைன்னு ஒன்று இருக்கு, சரியா? முதல்வர் ஒரு பெண்ணா இருந்து பல எதிர்கட்சிகளை தாண்டி அந்த அம்மா ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னா எத்தனை அவமானங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க, எத்தனை ஏற்றத்தாழ்வுகளை அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன அவங்க டென்த்தில் அவங்களுக்கு என்ன தெரியுமா? டென்த்தில் அவங்க மாநிலத்திலே முதல் மாநிலம். அவங்களுக்கு தமிழ் புலமே இருந்தது, ஆங்கில புலமையும் இருந்தது. ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்க அதிகமாக புக்கு வாசிப்பாங்க. பல எதிர்ப்புகள். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி சிஎம்மாக என்ன போராட்டம். ஆனால் யாரையும் அவங்க பார்த்து பயப்படலை, துணிச்சலாக இருந்தாங்க. ஒரு தடவை சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லா ஆண்களும் பின்னோக்கி நகர்ந்தாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம பார்த்தா ஒரு ஸ்டெப்பு பின்னெடுத்து தான் வைப்பாங்க. யாருக்கும் அவங்க தைரியமாக பேசி பார்க்கறதுக்கு தைரியம் கிடையாது. அப்படி அந்த கட்டுக்கோ போட்டு வாழ்ந்தாரு. இப்போ நீ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து என்ன சொல்றாங்க? அம்மா இருந்தா நிறைய நேரம் ஆயிருக்காதுங்க. அந்த அளவுக்கு திறப்பட அம்மா எல்லாரையும் ஒரு கையில் வச்சிருந்தாங்க. ஒரு ஆணா செய்ய முடியாத பெண் பல மடங்கு செஞ்சு காமிச்சாங்க. பல பிரச்சனைகளை சமாளிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவு திறமையும் கல்வியும் அவர்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போறது. இதை படிக்காம இருந்தால் அவங்களால யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? இவங்க ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் தான் இறந்தவங்க எல்லாரும். இவங்க எல்லாருமே உங்களுக்கு முன்மாதிரி. எது நல்ல பழக்கமாக நம்ம எடுத்துக்கலாம், அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் உயரலாம். ஒரு சிலருக்குன்னு வீக்னஸ் நெகட்டிவ் இருக்குது, அதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். கற்க கசரட இது எத்தனாவது குறள்? தெரியாது, எனக்கு தெரியும். 391 குறள். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கற்றோரை தெளிவாக முறையாக கற்று அந்த கற்றபடி பின்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டியவர் யார்? இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தவர், இந்தியாவே ஒரு பின்னால் உழைச்சி யாரு? ஐயா அப்துல் கலாம். எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் அவர் பார்த்து தலைவரானது. ஏன்னா அவர் கட்டப்படி அவர் நின்றார், அவர் வாழ்ந்து காட்டினார். விவேக் ஒரு பேச்சில் அரங்கத்தில் சொல்வார், விவேக் மறைந்த விவேக் சொல்வார், அதாவது எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார்னா யாரு? அவர் யாருக்கு சூப்பர் ஸ்டார்? இளைஞர்களுக்கும் மாணவர்கள் மாணவிகளுக்கும் அவர் சூப்பர் ஸ்டார். ஒரு சாதாரண குடும்பத்தில் அவர் சிறு வயதில் படிக்கும் போது, சிறுவனாக இருக்கும் போது அவருடைய ஆசிரியர் பாராட்டுன்னு சொல்றார். மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு பீச்சுக்கு போய் எவ்வாறு இதுதான் பாருங்க, இப்படிதான் சிறர்களால் பாராட்டு காட்டுறாரு. அது எல்லா மாணவர்களும் பாட்டு கை கட்டிட்டு சந்தோஷத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி போறாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன கேட்கிறாரு ஆசிரியர் பாட்டு? அப்போ பறவை பறக்கணும்னா நம்ம மனசுல பறக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஒரு சிந்தனை பாட்டு. இப்போ அப்பவே எப்படி சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனையில் அவர்
ஒரு சயின்டிஸ்டாக மாற்றுறது. அவருடைய வறுமை வந்து ஒரு படிப்புக்கு வந்து ஒரு தனிக்கலாவே இல்லை. எங்கள் வீட்டில் வசதி இல்லை, வறுமை இல்லைன்னு சொல்லுவீங்க, அது நான் சொல்லவே முடியாது. அந்த வறுமையை தாண்டி நம்ம நல்லா படிச்சோம்னா எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு உதவிக்காரங்க கண்டிப்பாக வரும். சயின்டிஸ்ட் ஆனாரு. அவருடைய வாழ்க்கை ஒழுக்கத்தை அவருடைய நேர்மையை பார்த்து அடுத்ததுனா வாழ்ந்தாரு. ஜனாதிபதியாக அன்னைக்கு வறுமைன்னு சொல்லி அவர் இருந்தா அன்னைக்கு ஆயிருக்க முடியுமா? முடியாது. அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டே ஸ்மார்ட் போன் அவர் யூஸ் பண்ணுறது சாதாரண ஒரு பட்டன் போன் வச்சு எப்பாவது யாராவது யூஸ் பண்ணால் இருப்பார். அவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. ஏன்னா தேவையில்லாமல் அவர் அந்த நேரங்களை வீணாக்க விரும்புகிறோம். ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம்? சயின்டிஸ்டே யூஸ் பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கால்வாசி நேரம் ஸ்மார்ட் போனோட தான் உறவாடி விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அதான் உண்மை. அடுத்த திருக்குறள் ஒரு சொல்றேன், அதை நீங்க தான் முடிச்சுக்கணும். என்னென்ப இது எத்தனாவது குறள்? நீங்க வந்து படிக்கிறது வந்து தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா அதை நான் பின்னால் நான் சொல்ல வருவேன். அவங்க படிக்கிறதா அது லைஃப்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்குது, எப்படி நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்கிறத பின்னால் சொல்லுவேன். என்னென்ப எழுத்தென்ப இவரையும் கண்ணென்ப ஆளும் இருக்கு. அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது கொஞ்சம் சொல்றீங்களா? கமான், பரவாயில்ல, சொல்லு சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லி நான் சொல்றேன். கமான், கமான் பேபி. சரிங்களா? என்னென்ன எழுத்தென்ப என்னும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. எண்ணு ஒரு கண்ணுனா எழுத்து ஒரு கண்ணு. அப்போ ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு முக்கியமா, ஒரு கண்ணு முக்கியமா? ஒரு கண்ணால் நம்ம என்ன பார்த்து சாதிக்க முடியுமா? முடியாது. ரெண்டு கண்ணு முக்கியம். அது மாதிரிதான் கல்வின்னு எடுத்துக்கிட்டா எண்ணும் முக்கியம், எழுத்தும் முக்கியம். எழுத்து மட்டும் இருந்து எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன் சொல்ல முடியாது. எனக்கு மேத்ஸ் போட தெரிஞ்சா போதும், இதை வச்சு நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. எண்ணும் முக்கியம், எழுத்தும் முக்கியம். ஒரு மேதை, யார் அந்த மேதை? அவர் எங்க பிறந்தாரு? எந்த நாட்டில் பிறந்தாரு? அமெரிக்காவிலையா? ஓ, இது வரைக்கும் தெரியல. சரி, தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல பிறந்தாரு? சொல்லு. கும்பகோணம். ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் உள்ள அவர் வாழ்ந்த மனிதன் நீங்க மாட்டிருக்க. அவர் சுவாச காத்துல நீ சுவாசிக்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு அர்த்தம். ராமானுஜர் ஐயா வந்து கணிதம் வந்து மேதையாக இருந்தார். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் அவரால் பாஸ் பண்ணவே முடியல. அவரால் ஒரு கல்வி படிப்பு முடியவே முடியல. ஏன்னா கணிதத்துக்கு மேலே ஒரு தீராத காலம் கொண்டதுனால மற்ற இதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு தடவை காலேஜுக்கு ஆரம்பத்துக்கு போறாரு. அவர் வந்து கணிதத்தில் அதிகமாக இருக்கிறது இந்த ஃபெயிலாகிறாரு. அதுக்கிடையே அவர் கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. வேலைக்கு போயிட்டு போது அவர் தானே. ஆனால் இன்னும் அவர் வந்து முடிக்கவே இல்லை. ஆனால் கணிதத்துக்கு மேலே தீராத காலம் இருக்கு. இது முடிக்கவே இல்லை. எந்த பேப்பர் எடுத்தாலும் ஒரு ஃபார்முலா கணக்கடன் எழுதுவார். அவர் சிறுவனா இருக்கும் போதே அந்த கல்லூரி மாணவர்கள் புக்கெல்லாம் வெளியே புக்கா இருக்கும். அங்கே ஃபார்முலான கஷ்டமா இருக்கும். அப்ப இவர் வந்து அந்த புக்கை எடுத்து அந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறத இவர் பார்த்து பார்த்து இவரே கண்டுபிடிக்கிறார். இப்ப ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு அவர் எப்படியாவது அந்த கணிதத்தை வந்து நான் வந்து இந்த உலகத்தை நிரூபிக்கணும்னு போராடுறாரு. கணித ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. தன்னுடைய கணிதத்தெல்லாம் எப்படி ஃபார்முலா எல்லாத்தையும் எழுதி அனுப்புறாரு. லண்டனுக்கு, இங்கிலாந்துக்கு அனுப்புறாரு. அங்கே உள்ளவங்க ஆச்சரியப்பட்டு இந்த மனுஷன் எங்கேடா இருக்கிறா பிடிச்சிடுவான்னு சொல்லி அவரை வர வச்சு
ஒரு வழியாக அவர் வந்து இந்த நாட்டை விட்டு போக முடியலை. ஏன்னா அவருடைய கலாச்சாரம் அப்படி இருந்தாலும் ஒரு வழியாக அவர் வந்து எல்லாரையும் சரி பண்ணிட்டு போறாரு. அங்கே போய் அவ்வளோ பார்மலாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு, எழுதுறாரு. அங்கே உள்ள தட்பவெப்பநிலை, உணவு, இதனால அவர் என்ன பண்ணுறாரு, சிக்காயிட்டு மறுபடியும் நாட்டுக்கு திரும்புகிறாரு. ஆனால் அவர் அங்கே வந்து அவர் கண்டுபிடிப்பு பார்த்துட்டு அவர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு 750 ரூபா மட்டும் என் வீட்டு படிப்பு பட்டத்தை கொடுக்குறாங்க. பல பட்டங்களை பெறாரு. தமிழ்நாட்டுக்கு உடல்நிலை குன்றி திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த படுக்கையாக இருக்கும்போது கூட அவர் வந்து எழுதிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மூச்சு விட வரைக்கும் ஃபார்மர்ஸ் எழுதிட்டே இருந்தாங்க. அந்த லாஸ்ட் மூச்சு விடும்போது கூட ஒரு 200 பக்கத்துக்கிட்ட வந்து ஃபார்மர்ஸ் எழுதிட்டார். ஏற்கனவே 3900 ஃபார்மர்ஸ் ஈக்குவேஷன் அவர் உருவாக்கி அவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் கையில் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறாரு. அந்த ஒய்ஃப் அவங்களோட மனைவிகள் இருந்து தான் எங்கே போகுது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகுது. அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போய் லண்டனில் காலேஜெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் இதுவரைக்குமே ஆராய்ச்சி 20% மட்டும்தான். இன்னும் மற்றவங்களுக்கு புரியல. அவர் எப்படி இருக்காரு, என்ன பார்க்க போகிறாரு, என்னங்கிறதே புரியல. அவர் வாழ்ந்த வருடம் மேபி ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்டது. எப்படி ஒரு கணித மேதை வாழ்ந்த பூமியில வாழ்ந்து பக்கத்தில் இருக்கிறீங்க. என்னைக்காவது அவருடைய 2 ஆண்டு நம்ம கொண்டாடிக்கிறோமா? இல்லை. எவ்வளவு வாழ்க்கையில போராட்டாரு. கல்யாணம் புதுசுல ஒரு மனைவி விட்டு பிரிஞ்சு போறாரு. அவ்வளவு பெரிய தியாகம். நம்மளுக்கெல்லாம் நிறைய நல்லது செஞ்ச தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அங்க அவருடைய எல்லாம் முயற்சி. திருவள்ளுவர் சொன்னபடி எழுத்து இருக்கணும். அவருக்கு எது மட்டும் இருந்துச்சு, எழுத்து இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு இருப்பீங்க மாணவிகள் ஸ்போர்ட்ஸ்ல இருக்க அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனால் கல்வி மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நல்ல மார்க் பர்சன்டேஜ் எடுத்தாதான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது ஒரு பெருமை கிடைக்கிறது. ஜஸ்ட் பாஸ் ஃபெயிலு, ஆனால் ஸ்போர்ட்ஸ் படிச்சிருக்கேன்னா நோ யூஸ். கல்வினா என்ன, ஒவ்வொரு ஞானம், ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன சொல்ல வருது. இப்போ சயின்ஸ் எடுத்து அது உனக்கு என்ன அறிவை கொடுக்குது, தமிழ் எடுத்து அது உனக்கு என்ன புலமை கொடுக்குது, எதை வெளிப்படுத்துது, அது கற்றுக்கிறேன். அது கற்றுக்காம நம்ம சும்மா கடலைக்கு எழுதிட்டு நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன் நான் மட்டும் அது வந்து கற்றவர் ஆகிட முடியுமா? முடியாது. அடுத்த ஒரு பொருள் ரெடியா? கண்ணுடையார் என்பவர் சொல்லு. கண்ணுடையார் என்பவர் தெரிந்தும் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திலிருந்தும் உன்னுடையார் கல்லாதவர். கற்றவர்கள் முகத்தில் இருக்கிற கண்கள் தான் கண்கள். கல்லாதவர் படிக்காதவர் முகத்தில் இருக்கிற கண்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். குருடா இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லி கேட்கலாம். அவங்க பேரையே குருடா இருக்கிறாங்க. ஆனால் குருடர்கள் இப்போ வந்து அவங்க வந்து கல்வி கற்றிருந்தா அவங்க உலகத்துக்கு குருடா இருந்தாலும் அவங்க என்ன ஆகுது, அவர்களுக்கு பார்வை உள்ளவர்கள் தான். ஏன்னா அவங்க வந்து படிச்சிருக்காங்க. படிச்சிருந்தா பார்வை உள்ளவர்கள், படிக்காதவர்கள் பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்கள். ஒரு கண் பார்வை இருக்க பெண் கண் பார்வை இல்லாத பெண் பிரஞ்சால் பட்டேல், மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்க. சிறு வயதில் 2 வயசு நடக்கும்போது அந்த பெண்மணிக்கு கண் குறைபாடு இருக்குதுன்னு பெற்றோர்களுக்கு தெரிய வருது. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு, இவங்களுக்கு வந்து எது சீக்கிரத்தில் கண் பார்வை இல்லாமல் போயிடும். உடனே பேரண்ட்ஸ் எப்படியாவது பெண்ணுக்கு வந்து கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருந்தால் நம்ம வந்து போதிய கல்வி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து நகரப்புறத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து கண் பார்வையற்ற பள்ளிகளை வந்து சேர்த்து அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி
நல்லபடியாக படிக்கிறாங்க. படித்து காலேஜ் அந்த 3ஆவது வருஷம் படிக்கும்போது அவங்க கேள்விப்படுறாங்க UPS ஒரு எக்ஸாம். அது படித்தா IAS ஆகலாம். அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வருது, ஏன் நான் அந்த எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணக்கூடாது. அப்போ மற்ற மாணவர்கள் சொல்கிறாங்க, பார்வை இருக்கிற எங்களாலே அதை படிக்க முடியல, பார்வை இல்லாத உன்னால் மட்டும் எப்படி அதை சாதிக்க முடியும்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து சோர்ந்து போகணும். அந்த வார்த்தையை கேட்டு பார்வையில் என்னால் ஒரு IPS ஆக முடியுங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, IAS ஆக முடியுங்கிறத மனசில் எடுத்துட்டு அந்த UPS எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறாங்க. அதுக்கு நிறையா புக்கு படிக்கிறாங்க. முன்னாள் மாதிரி கிடையாது. நிறைய சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. அதுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்தி திறமை இருக்குது, கேட்குற திறமை. ஸோ அப்போ வந்து அந்த புக்கை எல்லாம் ஸ்கேன் பண்ணி லாங்குவேஜில் போட்டு அது பேசுகிறாங்க, சவுண்டை வச்சு அவங்க வந்து அந்த பாடத்தை வந்து உருவாக்குறாங்க. ஒவ்வொரு பாடமாக கேட்டு 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 அவங்க வந்து ஒவ்வொரு பாடத்தையும் மனசுக்குள்ளே ஏற்றுறாங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு போகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து மெயின் எக்ஸாமுக்கு போகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கு போகிறாங்க, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இருந்தாலும் அதிலே வராங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த எக்ஸாமுக்கு ஏறக்குறைய 10 லட்சம் பேர்கிட்ட வந்து அப்படியே ஆவாங்க. ஆனால் அது வந்து ஒரு 1000 பேர் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அந்த ரேங்க் இருக்குது 1லேருந்து 150 வந்தால் நீ IAS, அதுக்கப்புறம் வந்து IPS, அதுக்கப்புறம் IAS அப்படின்னா சில வரைகள் மெத்தட் இருக்குது. ஆனால் இவங்களுடைய ரேங்க் வந்து என்ன 773 ரேங்க் வாங்குறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ரயில்வேல போடுறாங்க. சரி ரயில்வேல வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இவங்க கண்ணு தெரியாதவங்க, அதனால நீங்கள் வேலை கொடுக்க முடியாத மறுக்கிறாங்க. இவங்க வந்து தலைவர்களுக்கு அப்போ உள்ளவங்களுக்குலாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே லெட்டர் எடுக்கிறாங்க, ஆனால் வேலை கிடைக்கல. ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்க, வேணா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கிளர்க் வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா மனசு உடச்சு போயிட்டாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க் வேலை செய்கிறதுக்காக இவ்வளோ கடினமாக படிச்சு வந்தேன், பரவாயில்ல 150க்குள்ள ரேங்க் வாங்க, எப்படி எனக்கு வந்து IAS கொடுத்து தானே ஆகணும், மறுபடியும் நான் முயற்சி பண்ணுறேன் பண்ணி என்ன பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகைன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, மறுபடியும் படிக்கிறாங்க, மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த தடவை பக்காவாக பாஸ் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாமுக்கு போகிறாங்க, மறுபடியும் பாஸ் பண்ணுறாங்க. இன்டர்வியூ போகிறாங்க, அவங்க ஒரு கொஸ்டினை பல மடங்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்களோட ரேங்க் வந்து 122 வந்துச்சு. எத்தனையோ லட்சங்கள் பேர் எழுதுகிற எக்ஸாமில் ஒரு கண் தெரியாத மாணவி வந்து 122 ரேங்கில் வந்துட்டாங்க. இப்போ வந்து கலெக்டர் ஆகிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க, கேரளாவில் எர்ணாகுளத்தில் படிக்கிறாங்க. ஒரு கண் தெரியாத மாணவி எவ்வளோ லட்சியத்தோட எப்படி ஒரு கோட்டையை பிடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏதோ எனக்கு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அவள் திருப்தி அடையில. அவளுடைய இலக்கு வந்து என்ன, IAS ஆகணும், கலெக்டர் ஆகணும் எப்படியாவது. அதுக்காக திரும்ப திரும்ப அவள் என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க. பார்க்கவே முடியாது, கேட்கறது மட்டும்தான். அதை கேட்கறத வச்சே அவங்களால விசாரிக்க முடியுதுன்னா உங்களுக்கு வந்து கடவுளுடைய எதிர்வையில் உங்களால் பேச முடியுது, பார்க்க முடியுது, நடக்க முடியுது, ஓட முடியுது. அப்படின்னு எந்த உச்சகட்டத்துக்கு போகணும் தேர்ந்தெடுங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு இல்லை இருக்க போகிற நாட்கள் வந்து 3 மாதம் 4 மாதம் தான். விடாமல் படிக்கணும், உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். வெறித்தனமாக படிக்கணும்னு ஒரு IAS சொல்லியிருக்காரு. யாரு, நந்தகுமார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ் பண்ணு. இவர்தான் நந்தகுமார் IAS, சரியா? ஆனால் IAS வருமானத்துறையில் இப்போ வேலை பார்க்குறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கணும், நீங்கள் சில்லுட்டு போவீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் சிஸ்டர் எங்களுக்கு இவங்க வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. விஜய் என்ன செஞ்சாரு, தனுஷ் என்ன செஞ்சாரு, நயன்தாரா எங்கே போனால், இப்படி கேளுங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு நான் புது புது வைக்கலாம்னு சொல்லுவீங்க. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். வருமானம் கஷ்டம், வறுமை ஒரு பக்கம். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் வந்து படிக்க முடியல. ஆசிரியர் பாடம் எடுத்தால் சோறு படுத்துருவார். ஒரு பக்கம் உடல்நலம் சரியில்லை. அப்போ ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பையனால் படிக்கவே முடியாது, ஏன்னா அந்த படிப்பாற்றல் வந்து இவனுக்கு மிக குறைவாக இருக்குது, அதனால பெற்றோர் இவர் நிறுத்திடுறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக வரும், யாரும் ஊக்குவிக்க முடியல. இவர் போராடி பார்த்தாலும் முடியலை.
கடைசியில் என்ன பண்ணுறாரு, படிப்பை நிறுத்துறாரு. படிப்பை நிறுத்திட்டு வீட்டில் நம்ம சும்மா இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஏதாவது வருமானத்துக்காக அப்பாவுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு எங்கே போகிறாரு, ஜெராக்ஸ் மிஷின் அந்த கடையில் போயிட்டு வேலைக்கு போகிறாரு. அங்கே வந்து இத்தனை பேப்பர் பிடி எடுப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதாவது அதுக்கு ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண தெரியல. நீ இதுக்குமே லாய்க்கு சொல்கிறாங்க. உடனே அந்த கடையிலேருந்து வேலையை விட்டுட்டு வராரு. எனக்கு இந்த வேலையை செய்ய தெரியலையே அப்படின்னு. அந்த வேலையை விட்டு வந்து என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா பாடமாக வீட்டுக்கு இருக்க முடியாதுன்னு என்ன செய்கிறாரு, அடுத்தது கொத்தனாருக்கு உதவியாக போகிறாரு. அங்கேயே அவரால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே விட்டுட்டு லாட்ரி சீட், அந்த காலகட்டங்களில் வந்து லாட்ரி சீட் விற்பாங்க, அது விற்கிறாரு. அப்படி லாட்ரி சீட் விற்று இருக்கும்போது அவர் கூட படித்த மாணவன் வந்து யூனிஃபார்ம் போட்டு போகிறத பார்க்குறாரு. இவருக்குள்ள மறுபடியும் அந்த தாக்கம் வருது. என்னால் இப்படி யூனிஃபார்ம் போட முடியலையே, என்னால் படிக்க முடியலையே, அவர் படிக்கிறது என்னால் முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று அவருக்குள்ள மனசுக்குள்ள வருதுறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாரு, எனக்கு படிக்க ஆசை தான், உன்னை மாதிரி யூனிஃபார்ம் போட ஆசை தான், ஆனால் எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, நீ பள்ளிக்கு வர முடியல உன்னால், நான் பள்ளி படிப்பை நிறுத்திட்டேன், ஆனால் பள்ளிக்கு வராமலே உன்னால் படிக்க முடியும். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் நீ இப்போ வந்து 6ஆம் கிளாஸோடு நிறுத்திருக்கிற, நீ 8ஆம் கிளாஸ் படித்து பரீட்சை எழுது, அப்படியே படிப்படியாக உங்களால் முடியுங்கிறாரு. அதை கேட்டு ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாரு, அந்த காலகட்டத்துலனா நாங்கள் படிக்கும்போது புக்கு வந்து எங்கள் சீனியர்ஸ் படித்து வைப்பாங்க, அந்த புக்கை அட்வான்ஸாக சொல்லி வச்சுருவோம், எனக்கு இந்த வருஷம் கொடுக்குது அப்படின்னு. ஏன்னா புக்கு வாங்குறதுனா எங்கள்கிட்ட பைசா இருக்காது. எங்கள் பெற்றோர்னா வறுமை கீழே தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்குறது. அவர் வந்து அவங்க சீனியர் மாணவர்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, புக்கை வாங்குறாரு. புக்கை வாங்கி வீட்டுக்கு தெரியாமல் வேலைக்கு போகிறாரு. லாட்ரி சீட்டு ஒரு பக்கம் விட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு தெரியாமல் நைட்டில் உட்காந்து படிக்கிறாரு. 8ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ் பண்ணுறாரு. ஒரே சந்தோஷம். அப்போ என்னால் படிக்க முடியும், அதாவது யாருடைய உதவி இல்லாமல் ஒரு படிக்கவே முடியாத மாணவன், பள்ளியில் படிக்கவே முடியாத மாணவன், புறக்கணிக்கப்பட்டவன், யாருடைய உதவியுமே இல்லாமல் அவனா படிக்கிறான்னா அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அதான் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை 2 தடவை படிக்கல, 300 முறை எழுதி பார்த்து படிச்சிருக்காரு. அது மனசில் பதிகிற வரைக்கும் எழுதி பார்த்து படிச்சிருக்காரு. நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட், உங்கள் பாடத்தை, உங்கள் கொஸ்டின் எத்தனை தடவை படிக்கிறீங்க? ஆரம்பி குறையுமா, ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டு போகிறது. ஃபர்ஸ்ட்டில் 2 லைன் இருக்கும், கிளாஸில் 2 லைன் இருக்கும், புரிஞ்சு புரியாமல் படிச்சுட்டு போகிறது. அப்போ எப்படி உங்களுக்கு முழு மார்க்கு தெரியும்? சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வாங்க ஒரு திறமை வெளிப்படுத்தினாங்க. அவ்வளோ அருமையாக பாடல் வரிகளை ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாமல் பாடுனீங்க. உங்களுடைய குரல் வளத்துக்கு நான் சவி பேடிக்கிறேன். அதே பாட்டு வரிகளை பாட உங்களால உங்களுக்கு புக்கில் இருக்கிற போயிட்டு உங்களால் பாட முடியுதா? முடியல. ஏன்னா அது மேலே உங்களுக்கு ஒரு தீராத காதல் இருக்கு, இது மேலே தீராத வெறுப்பு இருக்கு. ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்தார். எனக்கு வரமாட்டேங்குது, நீ வர வரைக்கும் நீயா நானும் பார்த்துலாம் சொல்லிட்டு 1 தடவை 2 தடவை 3 தடவை 100 தடவை 200 தடவை ஒவ்வொரு கொஸ்டின் எழுதி பார்த்து அவராக புரிஞ்சுற வரைக்கும் படித்தார். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 10th எழுதினார். அப்பவும் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த புக்கு வாங்குறது, இந்த போய் அப்ளை பண்ணுறது எல்லாமே அவர் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை பேரண்ட்ஸ் கொடுத்தாரு. புக்கு வாங்குறாரு. 10ஆம் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் பற்றி அவங்க அம்மா நான் முதல் முறையாக சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த பெற்ற தாய் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். மறுபடியும் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, 12th எக்ஸாம் எழுதுறாரு. 12th எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்தது வந்து அவரும் மற்றொரு மாதிரி காலேஜுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. காலேஜுக்கு போக ஒவ்வொரு காலேஜும் படிக்கிறார். அவர் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால, பள்ளிக்கு போகாமல் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து பல காலேஜில் வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு வந்து அவர் என்ன கோர்ஸ் கேட்டார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கேட்டார். ஒரு லைன் உங்களால் உனக்கு எழுதுறது, நீ எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிப்பேன். ஒரு முடிவாக ஒரு கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைக்கிது. அங்கேயே அவர் வந்து படித்து ஒரு வழியாக பாஸ் பண்ணுறாரு. அந்த 3rd இயர் படிக்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, இது வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எக்ஸாம் தான் இருக்குது. அப்போ ஏன் நம்ம அட்லீஸ்ட் ஒரு அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு அசாயின்மெண்ட்டுக்கு போகலாமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குரூப் 1 எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ் பண்ணுறாரு. குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ் பண்ணுறாரு. குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாரு, பாஸ்
இப்படி எல்லாமே பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலையா கிடைக்குது, இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்படி என்னால் எல்லாமே பாஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக என்னால் யூபிஎஸ்சி என்னால் முடியுங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. அவரால் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுது, எல்ஏயில் பாஸ் பண்ண முடியுது, இன்டர்வியூலையும் பாஸ் பண்ண முடியுது. ஏன் அவர் படித்த யூபிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ், யூபிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ் நினைக்கிறீங்க? 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு மனசில் உள்வாங்கி படிச்சீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய புதுசாக போய் கேட்கல, நீ படிச்சுட்டு வர பாடம் தான், அதே 5 சப்ஜெக்ட் தான். அது தெளிவாக படிச்சுட்டு வந்தா அவர் வந்து 300 முறை 400 முறை படிச்சதுனால அவர் என்ன பண்ணிடுச்சு, எல்லா பாடமும் மனசுக்கு நல்லா பதிஞ்சு போச்சு. அதனால அவர் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. படிக்கவே முடியாத மாணவன், கற்றல் குறைபாடு இருக்கிற மாணவன் அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் ஐஏஎஸ்ல வந்து நல்ல ரேங்க் வாங்குறாரு. ஐஏஎஸ் ஆகிறார், ஐஏஎஸ் ஆகுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையில் போடுறாங்க, ஐஏஎஸ்ஆர் ஆகிறார். இன்று எல்லா இடங்களையும் அவர் போய் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன், அவருடைய வாழ்க்கை வரலாறு தைரியமாக சொல்லிட்டு வர்றாரு. ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்து படிக்கவே முடியாத மாணவன் வேலை பார்த்துட்டு, அது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் தான். உங்களை மாதிரி டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு வாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை இப்படி படி, இது அப்படி படி, இது இப்படி செய்யுது, இது அப்படி செய்யுது. ஆனால் அவருக்கு யாருமே சொல்லிக் கொடுத்தாங்க, அவருடைய சொந்த முயற்சியாக படிச்சு வந்தார். பிளஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தார், யாரை அவர் சார்ந்து இருக்கும். அப்போ உங்களால முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? உங்களுடைய இலக்கு இப்பவே நீ மறந்து வச்சிடணும், நீ எழுதி வச்சிடணும். அவருடைய இலக்கு வந்து தெளிவாக இருந்தது, அதனால போராடிட்டே இருந்தது. எனக்கு இந்த துறையில் போகணும்னு ஆசை, இதுதான் எனக்கு வேணும். அதுக்காக எப்படி வேணாலும் தலையில் நின்றாலும் நான் போராடவே எனக்கு வேணும். ஆனால் அது என்ன உங்கள்கிட்ட இருக்குதான், ரொம்ப லிமிட்டடாக யோசிக்கிறீங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லாமல் இல்லை, கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கடினமாக உழைக்கணும். நீங்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ டைம் இல்லை, இருக்க போகிறது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 months தான். இப்போ 12th நீ என்ன மார்க் எடுக்கிறீங்க, அதை வச்சு தான் நீ காலேஜுக்கு போக முடியும். நீ மார்க் நிறைய எடுத்தா ஏன் ரெக்கமெண்டேஷன் அதை போய் சார்ந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நல்ல காலேஜில் உடனே கூப்பிடுவான். ஏன் போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து திண்டுக்கல் உள்ள பொண்ணு தான் எல்லாத்துலேயும் 500 வாங்குறது, 100 வாங்குறது. அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அப்பா கொத்தலாக இருந்தாங்க. அப்படி அந்த பொண்ணு தான் சாதிக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு 3/4 படிப்பு, காலையில் ஈவினிங் வரைக்கும் அவள் தெரிஞ்சது ஒன்று படிப்பு தான், உட்காந்து படிக்கிறது தான். தெளிவாக புரிஞ்சு படிச்சிருக்கிறா. அந்த பொண்ணு இங்கிலீஷ் கொடுக்கும்போதே அது பேசவே தெரியுது. அது மொட்டை பண்ண பண்ணல, புரிஞ்சு படிச்சுட்டு வந்துருக்குது. ஏன் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அப்போ வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து 12th எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மார்க் மாநில அளவில் எத்தனை பேர் வாங்க முடியும்? அதை யோசிக்கிறதுக்கே என்னால் வாங்க முடியும்னு சொல்றதுக்கே உனக்கு பண்ணி அப்புறம் எப்படி நீ முடிப்பேன், எப்படி நீ சாதிப்பேன்? என்னால் முடியும் சிஸ்டர், நானும் படிப்பேன் சிஸ்டர் சொல்லி சொல்றது எவ்வளோ கை கொடுக்கறதுக்கு வந்து திரும்பி இல்லை. அப்போ முடியாது இல்லை, ஜஸ்ட் பாஸ் பண்ணாதான் பண்ண முடியும், அப்படிதானே? அப்போ கை கொடுக்க தைரியமா? போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண, உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை போற, உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை போற. நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம். இந்த 3-4 மாதம் வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை போற. வாட்ஸ்அப் உன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை டச் பண்ணாத. நீ வீட்டுக்கு போனால் உங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த சீரியல் உட்காந்துறாங்க. சரியா? சொல்லு, சீரியல் எனக்காக கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லு. 3 மாதம் தான் உட்காந்து போராடு, நைட்டு பக்கமாக போராடு. இதுதான் உங்களுடைய இலக்கு, இதுதான். இந்த டைட்டில் உனக்கு கிடைக்காது, அடுத்து கிடைக்கவே கிடைக்காது. நான் சொன்னேன், காலம் வந்து பொண்ணை விட பெரியதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ வேணும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணு, ஜாலியாக இருக்கு, படம் பாரு, எது வேணாலும் செய்ய. இப்போ ஒதுக்கு, ஒருத்தி ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 3 மாதம் தான் இருக்கு, தேவையில்லாத பேச்சு வேண்டாம், நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தி ஞாபகப்படுத்துறோம். ஒருத்தர் பூஸ்ட் பண்ணணும். உன்னால் செய்ய முடியுமா? அடுத்து ஒரு திருக்குறள் இருக்குது, செல்வத்திலே பெரிய செல்வம் இல்லை,
எந்த ஊரை சேர்ந்தவர்? என்ன ஒன்று தூரம் வாங்கிட்டீங்க? விழுப்புரம். அவரும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். சாதாரண பள்ளியில் படிக்கிறார். சாதிக்கணும்னா 2 வருஷம் போய் கட்டி படிக்கிற பள்ளியில தான் சாதிக்க முடியவில்லை. ஏன்னா அங்கேயும் இங்கே எல்லா இடத்துல ஒரே சிலபஸ் தான், ஒரே புக்கு தான், ஒரே பாடத்திட்டம் தான். பள்ளியை சார்ந்து இல்லை, உன்னை வாங்குற மார்க்கு உன்னை சார்ந்து தான் இருக்கிறது, உன்னுடைய கடின உழைப்பை சார்ந்து தான் இருக்கிறது. சாதாரண பள்ளியில் படித்தவர் இன்ஜினியரிங் படிக்கிறார். படிக்கிறோமா தெரிஞ்சுருவோமா? ஒரு சாதாரண மனிதர், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். உங்களை மாதிரி எப்படி ஸ்கூல்ல அதோட கொஞ்சம் அதாவது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா கொடுக்குறாங்க. அப்படி அவங்களாலாம் சாதிக்க முடியும்னா உங்களால முடியுமா முடியாதா? அப்ப அந்த சயின்டிஸ்ட் அது அனுப்புறதுக்கு அவங்க இரவு பகலுமா என்ன பண்ணியிருப்பாங்க? உழைச்சிருப்பாங்க. இரவு பகலுமா உழைச்சிருப்பாங்க. எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். குடும்பங்கள், திருவிழாக்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஒரு பேருந்து பொருள் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லலாம் சிஸ்டர், இதெல்லாம் சரி சிஸ்டர், ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் வந்து ஐக்யூ லெவல் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்க ஏன்னா கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு நீ சொல்லுவீங்க. எனக்கு கொஞ்சம் ஐக்யூ கம்மி தான், அவள் நல்லா படிக்கிற கூட அவளுக்கு ஐக்யூ அதிகம், எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மளுடைய மூளையின் தன்மை பிறந்த குழந்தைக்கு மூளையின் அளவு எவ்வளவு தெரியுமா? எத்தனை கிராம்? 350 400 கிராம் இருக்கு. அது நாளடைவில் வளர்ச்சி அடைந்து 18 வயசுல தான் அந்த மூளையினுடைய வளர்ச்சி நிற்கிது. இங்கே எங்கெல்லாம் மூளையின் வளர்ச்சி நின்றுச்சு, ஆனால் உடனே டைம் இருக்குது. அதில் மூளைகளுடைய வளர்ச்சிக்கு 20% மூளை ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா என்ன பண்ணுறோம்? உடம்புல 20% ரத்தத்தை எடுத்துக்கிறோம், 20% ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் மூளைக்கு. தண்ணி எத்தனை பர்சன்டேஜ்? 73%. இதில் 2% குறைஞ்சாலும் உன்னால் கவனிக்க முடியாது, ஒழுங்காக படிக்க முடியாது. உன்னுடைய மூளைக்கும் உன்னுடைய நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நீ சுவாசிக்கிற காற்றுக்கும் நீ குடிக்கிற தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்குது. யார் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றாங்களோ, யார் ஒழுங்கான தண்ணி குடிக்கிறாங்களோ, ஒழுங்கான ஆக்சிஜன் எடுக்கிறீங்களோ அவங்களால சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, ரிசர்வ் பண்ண முடியுது, அதை எளிதில் உள்வாங்க முடியும். இதையெல்லாம் செய்யாமல் புறக்கணிக்கும் போது உள்வாங்க முடியும். அந்த மூளையில 60 to 70% என்ன சொல்றாங்க? நம்மளால எதிர்மறையாக தான் சிந்திக்க முடியுமா அப்படின்னா என்ன? நெகட்டிவாக தான் சிந்திக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு நெகட்டிவாக என்ன வரும்? என்னால் இது முடியாது, என்னால் படிக்க முடியாது. அப்போ முடியாது சொல்றது என்ன பண்ணும்? அந்த பிரெயின் அதை தான் உருவாக்கி அந்த நியூரான் எல்லா பார்ட்ஸும் அனுப்பிச்சு விடும். இவங்களால முடியாதாப்பா, விட்டுறாங்க, இவங்களால முடியாது, விட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? முடியாமே போயிடும். அந்த 60 to 70% நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை நம்ம மாற்றுறோம். அதை மாற்றினதால ஒரு சிலர் மாமேதை ஆகுறாங்க, ஒரு சிலர் ஞானி ஆகுறாங்க. மாமேதை ஆகுறவங்க யாரு? இப்படி ஒரு 300 400 தடவை விடாமல் முடியும் சொல்லி படிச்சதுனால அவர் மாமேதை ஆகுறாரு. ஞானி எப்படி ஆகுறாங்க? சாதாரண மனிதன் எப்படி ஞானி ஆகுறாங்க? அந்த எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு. உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணுறது ஈஸியாக எல்லாத்தையும் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் எந்திரிச்சு தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு வர்றது எவ்வளோ கஷ்டம். அதான் வடிவில் சொல்வார்ல, சும்மா உட்காந்துறது எவ்வளோ கஷ்டம், ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ பிரெயின் நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய உடம்பை இயக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பிரெயினுடைய பவர் எந்த அளவுக்குன்னா 55 lakhs GB ஸ்டோரேஜ் இருக்குதான். இதில் நம்மளுடைய பிரெயின் ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரின்னு இருக்குது. லாங் டர்ம் மெமரியில் என்ன பண்ணுவேன்? நான் அந்த ஸ்கூலில் படித்து என்னோட டீச்சரு அவங்க சித்தி ஆகி அப்படின்னா அதெல்லாம் அவங்க ஞாபகத்தில் இருக்கும். ஷார்ட் டர்ம்னா என்ன? இப்போ காலையில் என்ன சாப்பிட்டுலாம் கொஞ்சம் யோசிப்பேன், மறந்துடும். இதுதான் ஷார்ட் டர்ம் மெமரி. அப்படிதான் நீ படிக்கிறவங்க. ஆனால் அந்த ஷார்ட் டர்ம் மெமரியை நீ லாங் டர்ம் மாற்றலாம், திரும்ப திரும்ப படிக்கிறதுனால. அதுதான் அவர் என்ன செய்தார்?
200 தடவை